Welcome to English online class. Today we discuss about English prose third unit. So the prose title in celebration of being alive, written by Dr. Christian Bernard. Dr. Christian Bernard. Christian Neethling Bernard, full name, was born in rural South Africa in 1922 to poor parents as their fourth child. He evinced great interest in his academic and was determined to pursue medicine. After the loss of his brother to cardiac alignment, he won many scholarships and pursued his higher studies specializing in cardiac surgery. As a cardiac surgeon, Bernard focused on congenital and complicated cardiac conditions for which there was no cure at that time. After experimenting with heart transplantation on animals, he performed the world's first human-to-human heart transplant in the year 1967. இந்த ப்ரோஸில் ஆத்தரோட நேம் கிறிஸ்டியன் பெர்னார்டு. அதாவது இவரோட முழு பேர் கிறிஸ்டியன் நீத்லிங் பெர்னார்டு. இவர் என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ரூரல் ஏரியாவில் 1922 பிறந்திருக்கார். இவரோட பெற்றோர் பார்த்தா ஏழைகள் தான். அவங்களுக்கு இவர் என்னென்னா 4வது குழந்தையாக பிறந்திருக்காரு. இவர் என்னென்னா படிப்பில் ரொம்ப நார்மலாக தான் படிச்சிருக்காரு. ஆனால் படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு படிச்சிருக்காரு. பட் ஆனால் கேட்டகரி நார்மலில் இருந்திருக்காரு. இவருடைய பிரதர் இதய நோயில் இறந்துருக்காரு. ஸோ இவர் டாக்டர் படிக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்காரு. அந்த ரீசன் ஒரு நாள் அந்த பிரதர் அந்த இதய நோயில் இறந்ததுனால இவர் டாக்டர் படிக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்காரு. இவருக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் கிடச்சிச்சு. ஸோ மேற்படிப்பு படித்தார். எந்த துறை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற அந்த டைம் வரும்போது இவர் எதை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா இதய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் துறையை தேர்ந்தெடுத்தார். ஸோ அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே என்னென்னா அந்த காலத்தில் எந்த தீர்வுமே கிடைக்காமல் இருந்த இதய நோய்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஸோ மனித இதய மாற்று அறுவை சிகிச்சையை 1967 இவர் தான் செஞ்சார். So he gained worldwide recognition and went on to develop many surgery techniques which are being adopted till date. So Bernard has penned 14 books and 235 scientific articles that have been published in reputed journals. Some of his books are One Life, 50 Ways to a Healthy Heart, The Best Medicine and the Faith. A pioneer in cardiac surgery, he obtained a doctorate in medicine from the University of Cape Town. ஸோ அவருக்கு வேர்ல்டில் லெவலில் அங்கீகாரம் கிடச்சிச்சு. பெர்னார்டு என்னென்னா 14 புக்கும் 235 கட்டுரையும் இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபேமஸ் புக்குன்னு பார்த்தா ஒன் லைஃப், நெக்ஸ்ட் 50 வேஸ் டு ஹெல்த்தி ஹார்ட், தி பெஸ்ட் மெடிசின் அண்ட் த ஃபெய்த். ஸோ அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் கேப்டவுனில் டாக்டர் ஆன் மெடிசின், அதாவது டாக்டர் பட்டம் அதில் வாங்கியிருக்காரு. திஸ் வாஸ் ஃபாலோடு பை 11 honorary doctorates bestowed upon him by universities all over the world. He has also received 36 international awards. In his late years, he established the Christian Bernard Foundation to serve and promote the cause of underprivileged children throughout the world and died at the age of 78 in the year 2001. ஸோ உலகத்தில் உள்ள யூனிவர்சிட்டிலேருந்துலாம் அவருக்கு என்னென்னா 11 கௌரவ டாக்டர் பட்டம் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் 36 சர்வதேச விருதுகள் வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பெர்னார்டு ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்தார். இந்த ஃபவுண்டேஷன் நேம் கிறிஸ்டியன் பெர்னார்ட் ஃபவுண்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா உலகத்தில் உள்ள பின்தங்கிய குழந்தைகள், இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உலகத்தில் உள்ள பின்தங்கிய குழந்தைகள்லாம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஸோ 2001 ஏஜ் 78 இருக்கும்போது அவர் இறந்தார்.
So we all know that Dr. Christian Bernard was the first doctor to perform a heart transplant surgery. Here we have an extract of his speech wherein he narrates an experience which has changed the perspective of his life altogether. Let's find out what led to such a dramatic transformation. ஸோ எல்லாருக்குமே வந்து அவரை பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹார்ட் சர்ஜரி செஞ்சதே டாக்டர் பெர்னார்ட் தான். இந்த ப்ரோஸில் வந்து அவரோட ஸ்பீச்லேருந்து உள்ள ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் வந்து ப்ரோஸாக கொடுத்துருக்காங்க. எந்த விஷயம் அவர் வந்து வாழ்க்கையில் வந்து மாற்றுனுச்சோ அதை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1. More and more as I near end of my career as a heart surgeon, my thoughts have turned to the consideration of why people should suffer. Suffering seems to cruelly prevalent in the world today. Do you know that of 125 million children born this year, 12 million are unlikely to reach the age of one and another 6 million will die before the age of 5, and of the rest many will end up as mental or physical cripples. அவரோட ஓய்வு காலம்லாம் வரும்போது தான் வந்து ஒரு புது சிந்தனை வந்து அவருக்கு வருது. ஸோ மக்கள் ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கஷ்டங்கிறது வந்து ரொம்ப காமனாக வந்து போயிடுச்சு. இந்த வருடத்தில் மட்டும் என்னன்னா பிறந்த 125 மில்லியன் குழந்தைகளில் 12 மில்லியன் குழந்தைகள் வந்து ஒரு வயசு ஆகிறதுக்குள்ளே இறந்துடுறாங்க. ஸோ இன்னொரு 6 மில்லியன் குழந்தைங்க வந்து 5 வயசு ஆகிறதுக்குள்ளே இறந்து போய்ட்றாங்க. ஸோ மற்றவங்களாம் என்னென்னா இந்த ஃபிசிக்கல் மற்றும் மென்டல் ப்ராப்ளத்தால் கஷ்டப்படுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஆத்தர் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ பாயிண்ட் நம்பர் 2, my gloomy thoughts probably stem from an accident I had a few years ago. One minute I was crossing the street with my wife after a lovely meal together, and the next minute a car hit me and knocked into my wife. She was thrown into the other lane and struck by a car coming from the opposite direction. ஸோ இடையில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அதனால் வந்து இப்படி ஒரு சிந்தனை வந்திருக்கலாம் அப்படின்னு ஆத்தருக்கு தோணுது. அவர் என்னன்னா அவருடைய ஒய்ஃபும் அவரும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது திடீர்னு வந்து ஒரு கார் வந்து ஆத்தர் மேலே மோதிடுது. ஆத்தர் வந்து அவங்க ஒய்ஃப் மேலே விழுந்துடுறாரு. ஒய்ஃப் வந்து அந்த இடத்துலேருந்து அப்படியே தூக்கி எறியப்படுறாங்க. அவங்க அந்த நேரம் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு கார் வருது. அந்த கார் வந்து அந்த ஒய்ஃப் மேலே ஏறிடுது. ஸோ அவங்க ஒய்ஃப் மேலே மோதினோன்னே அவங்களுக்கு வந்து ஷோல்டரில் வந்து டோட்டல் ஃப்ராக்சர் ஆகிடுது. ஸோ இந்தமாரி ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. So point number 3, during the next few days in the hospital, I experienced not only agony and fear but also anger. I could not understand why my wife and I had to suffer. I had 11 broken ribs and a perforated lung. My wife had a badly fractured shoulder. Over and over I asked myself, why should this happen to us? I had work to do after all. There were patients waiting for me to operate on them. My wife had a young baby who needed her care. ஸோ இந்த ஆக்சிடெண்ட்டு ஆத்தரையும் அவங்க ஒய்ஃபையும் கொஞ்சம் அதாவது ஹாஸ்பிட்டல்லே இருக்க வச்சிருது. அதாவது ரொம்ப காலம் வந்து ஹாஸ்பிட்டல்லே அவங்கள இருக்க வச்சிருது. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ஆத்தருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மனநிலை ரொம்ப வேதனையும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஆனால் அந்த வேதனையும் பயமும் இருக்கிற அந்த சமயத்தில் அவருக்கு என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா கோபம் அதிகமாக வருது. என்னுடைய ஒய்ஃபும் நானும் வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்படணும்னு எங்களுக்கு என்ன அதாவது விதியா எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியலையே, ஏன் இப்படிலாம் எங்களுக்கு நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் அப்படியே வந்து அதாவது ஆத்தரோட விலா எலும்பு வந்து 11 எலும்பு விலா எலும்பு வந்து உடஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நுரையீரலையும் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆத்தர் ஒய்ஃபுக்கு வந்து ஷோல்டரில் பயங்கரமான ஃப்ராக்சர் ஆகிட்டு ஸோ திரும்ப ஆத்தர் வந்து அவரே கொஷின் பண்ணிக்கிறாரு, எங்களுக்கு ஏன் வந்து இப்படி நடக்குது, ஏன் நடக்கணும். ஸோ ஆத்தருக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. ஏன்னா ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டியவங்களுக்கு வந்து பண்ணணும், அவங்களாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் ஆத்தருக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அதை வந்து இப்போ 2 பேருமே வந்து ஆக்சிடெண்ட்டில் இருக்காங்க, அந்த குழந்தைய பார்த்துக்க வேண்டிய வேலை இருக்குது. இதெல்லாம் வந்து நினச்சிக்கிட்டு ஆத்தர் கொஷின் பண்ணிக்கிட்டே இருக்கார்.
Point number 4, my father, had he still been alive, would have said, my son, it's God's will that the ways God tests you, sufferings ennobles you, makes you a better person. எங்கள் அப்பா வந்து உயிரோடு இருந்தால் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மை சன், இது வந்து கடவுளோட விருப்பம் அப்படின்னு சொல்லிடுவார். கடவுள் வந்து நம்மளை சோதிக்கிறாரு, இதனால் நீ ஒரு நல்ல மனுஷனாக மாறுவ அப்படின்னு சொல்லுவார். Point number 5, but as a doctor, I see nothing noble in patients thrashing around in a sweat-soaked bed, a mind clouded in agony. Nor can I see any nobility in the crying of a lonely child in a ward at night. ஆனால் ஒரு டாக்டராக வந்து பெட்டில் நான் என்னால் படுத்துக்கிட்டு இங்கே எங்கேயும் அந்த ஈரத்தில் புரண்டுக்கிட்டு என்னால் தனியாக இருக்க முடியலை. ஒரு குழந்த வந்து அதே நேரத்தில் எந்த ஒரு வாட் இஸ் தட் எந்த ஒரு துணை இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டு இருக்கிறது தான் வந்து அதனுடைய சிறப்புன்னு என்னால் வந்து ஏற்றுக்கவும் முடியலை அப்படின்னு சொல்கிறார். பாயிண்ட் நம்பர் 6, in those days they didn't have sophisticated heart surgery. I have always found the suffering of children particularly heartbreaking, especially because of their total trust in doctors and nurses. They believe or you are going to help them. If you can't, they accept their fate. They go through mutilating surgery and afterwards they don't complain. ஸோ அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை கிடையாது. ஸோ குழந்தைகள் வந்து கஷ்டப்படுறத பார்க்கும்போது ஆத்தருக்கு வந்து ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அங்கே உள்ள பீப்புள்ஸ்லாம் வந்து டாக்டரையும் நர்ஸையும் தான் பெரிய கடவுள் மாரி முழுமையாக நம்பியிருப்பாங்க. ஸோ காப்பாற்ற முடியலன்னா இது தாண்டா நம்மளோட விதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த விதியை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. பாயிண்ட் நம்பர் 7, one morning several years ago, I witnessed what I call the Grand Prix of Cape Town's Red Cross Children's Hospital. It opened my eyes to the fact that I was missing something in all my thinking about suffering, something basic that was full of solace for me. ஸோ ஆத்தர் வந்து ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறாரு. ஒரு நாள் வந்து காலையில் வந்து அவர் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அதுதான் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன அந்த சூழ்நிலையிலேருந்து அவர் வெளியில் கொண்டு வருது. ஸோ கேப்டவுனில் உள்ள ரெட் க்ராஸில் கிராண்ட் ப்ரிக்ஸ் அப்படிங்கிறாரு. கிராண்ட் ப்ரிக்ஸ்னால் என்னென்னா கார் ரேஸ். ஸோ அப்போ உள்ள அந்த கார் ரேஸுக்கு வந்து கிராண்ட் ப்ரிக்ஸ்னு பேர். ஸோ இது வரைக்கும் சொன்ன 6 பாயிண்ட்லேயும் வந்து ஏன் கஷ்டம் வருதுன்னு ஆத்தர் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இப்போ இந்த 7th பாயிண்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த விஷயத்தில் வந்து ஏதோ வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாரு. ஆத்தர் உணர்றாரு. இந்த இன்சிடெண்ட்டு தான் அவரை வந்து என்னென்னா கண்களை திறக்குது. அவர் கண்ட அந்த விஷயம் அடிப்படையில் ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. ஸோ அந்த இன்சிடெண்ட் என்ன? பாயிண்ட் நம்பர் 8, வாட் ஹேப்பன் that morning was that a nurse had left a breakfast trolley unattended, and very soon this trolley was commanded by an intrepid crew of 2, a driver and a mechanic. The mechanic provided motor power by galloping along behind the trolley with his head down, while the driver seated on the mower deck and held on with one hand steered by scraping his foot on the floor. The choice of roles was easy because the mechanic was totally blind and the driver had only one arm. அன்னைக்கு வந்து காலையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நர்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்கிற ட்ராலியை விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. அந்த ட்ராலி துணிச்சலான 2 பேர் வந்து தள்ளிட்டு போகிறாங்க. இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த பிக்சரில் இருக்கிற அந்த 2 பேர், ஒருத்தவங்க வந்து டிரைவராகவும் ஒருத்தவங்க வந்து மெக்கானிக். ஸோ அவங்க வந்து அதை வந்து அந்த ட்ராலியை வந்து எடுத்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து அதில் டிரைவர், இன்னொருத்தர் வந்து மெக்கானிக். இதில் அந்த மெக்கானிக் வந்து மோட்டார் பவர், அதாவது
ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. எப்படி அப்படின்னா, ட்ராலியை பின்னாடி இருந்து டிரைவர் கீழே உட்காந்து ஒரு கையால் வந்து ஸ்டேரிங் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் வந்து தரையில் உந்தி உந்தி தள்ளுறாரு. அவங்க 2 பேருக்குள்ளே வந்து யார் வந்து எது பண்ணுறது அப்படின்னு செய்கிறது டிசைட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ ஏன் அப்படின்னா, அதை வந்து மெக்கானிக்கு பார்வையில் பார்த்தா அதாவது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் உண்மையிலேயே பார்த்தா அங்கே இருக்கிற மெக்கானிக்கு பார்வை கிடையாது. ஸோ அந்த டிரைவருக்கு ஒரு கை கிடையாது. ஸோ அதனால் வந்து தான் மெக்கானிக் அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸில் அந்த தள்ளுறாரு. ஸோ டிரைவர் வந்து உட்காந்து உந்து உந்து போயிடுறாரு. They put on quite a show that day, judging by the laughter and shouts of the encouragement from the rest of the patients. It was much better entertainment than anything anyone puts on the Indianapolis 500 car race. There was a grand finale of scattered plates and silverware before the nurse and ward sister caught up with them, scolded them and put them back to bed. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த அவங்க தள்ளுறவங்கள வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க, மற்றவங்களாம் வந்து சந்தோஷப்படுத்தி என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் போலீஸ்னால் வந்து அது வந்து ஒரு கார் ரேஸ். ஸோ அது வந்து 500 கார் ரேஸ். ஸோ அங்கே வந்து என்னென்னா இந்த தள்ளுறக்கூடிய ஃபோர்ஸை வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்தியன் போலீஸ் கார் ரேஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து 2 பேரும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தள்ளிக்கிட்டே போகிறாங்க. ஸோ அந்த நேரம் வந்து அந்த இந்தியன் போலீஸ்னாலே வந்து என்னென்னா அந்த 500 கார் ரேஸ்னால் அது ஒரு ஃபேமஸ் வந்து அங்கே. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, என்ன ஆச்சுன்னா, ட்ராலியில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டில் உள்ள அந்த அவ்வளோ வேகமாக தள்ளிட்டு போனதுனால அங்கே பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்ஸ்லாம் வந்து வெசல்ஸ்லாம் வந்து திடீர்னு செதற ஆரம்பிக்குது. ஸோ நர்ஸு வந்து எல்லோரையும் திட்டுறாங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 10. Let me you about these two. The mechanic was 7 years old. One night when his mother and father were drunk, his mother threw a lantern on at his father and missed, and the lantern broke and over the child and head and shoulders, and he suffered severe 3rd-degree burns on the upper part of his body and both his eyes. At the time of the Grand Prix, he was walking the horror, his disfigured face and long flap on his skin hanging from the side of the neck and to his body. And the one held around his neck, his lower jaw became gripped in a mass of the fibrous tissue, and the only way, the little way could open his mouth was to raise his head. When I stopped by to see him after the race, he said, "You know, we won." And he was laughing. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ட்ராலி தள்ளிட்டு வரும்போது அந்த மெக்கானிக் ஒருத்தர் வந்து ஒருத்தவங்க நோக்கி அந்த திங்ஸ் எல்லாம் வந்து கீழே சேர்த்ததுனால வந்து அந்த நர்ஸ் வந்து எல்லோரையும் திட்டுறாங்க. அந்த இப்போ என்னென்னா அங்கே வந்து இருக்கக்கூடிய இன்னொருத்தவங்க என்னென்னா அந்த ஃபாதர் அண்ட் மதருக்குள்ளே அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சண்டை நடக்குது. அங்கே சண்டை நடக்கிறதுனால அவங்க அங்கே இருக்கிற ஒரு பெட்ரூம் பாக்ஸ் லைட் ஒன்று இருக்குது, ட்ரங்க் லைட் ஒன்று, அதை வந்து த்ரோ பண்ணுறாங்க. அங்கே த்ரோ பண்ணி அவங்கள அடிக்கிறதுக்காக த்ரோ பண்ணுறாங்க. அது வந்து தெரியாமல் என்னென்னா இந்த தள்ளிட்டு வந்த பையன் மேலே பட்டுறது. பையன் மேலே பட்டு அவன் கண் என்னென்னா அது மேலே உடஞ்சி அவன் தலையில் உடஞ்சி அந்த அவனோட கண் பார்வை போயிடுது. ஸோ அவனோட கண்கள் பார்வை இழந்துடுறாங்க. ஸோ அதில் பார்த்தா வந்து அந்த பையனோட உடல் பகுதி அதாவது ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்படுது. ஸோ அந்த கிராண்ட் பிரிக்ஸ் நடக்கும்போது இது எல்லாமே அந்த கிராண்ட் பிரிக்ஸ் நடக்கும்போது நடக்குது. ஸோ அந்த சின்ன பையன் வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் அந்த டக்குன்னு வந்து டாக்டர் என்ட்ராகிறாரு. டாக்டர் என்ட்ராகிறது தெரியாமல் கண்ணு போணுச்சு, பட் ஆனால் டாக்டர் தான் வராருன்னு தெரியாமல் அவன் கிட்டே போயிட்டுருக்கான். அதை கிராஸ் பண்ணும்போது டாக்டர்கிட்ட போகும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, டக்குன்னு வந்து பார்த்தியா நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அவங்க 2 பேரும் அந்த மெக்கானிக்காக தான் அந்த ரேஸ் மாரி அதை ஒரு ரேஸாக நினச்சிக்கிறாங்க. வேகமாக தள்ளிட்டு போகிறாங்க, கரெக்டாக போக வேண்டிய இடத்துக்கு போயிடுறாங்க. டக்குன்னு போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ அவங்க மேலே வந்து அவ்வளோ பாடி ஃப்ராக்சர் இருக்குது. அவனுடைய தாடையில் அடிபட்டு தாடை கீழே வந்து தொங்குது, வாயை பழக்க முடியல, அப்படி ஒரு ஃப்ராக்சர்லாம் இருக்குது. கண்ணு போயிடுச்சு. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் அவனுக்கு என்னென்னா சிரிச்சுக்கிட்டே வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்கிறான். The trolley's driver I knew better.
A few years earlier, I had successfully closed a hole in his heart. He had returned to the hospital because he had a malignant tumor of the bone. A few days before the race, his shoulder and arm were amputated. There was little hope of his recovery. After the Grand Prix, he proudly informed me that the trolley's wheels were not properly oiled, but he was a good driver and he had full confidence of the mechanic. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ட்ராலியோட டிரைவர் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். பல வருடங்களாக முன்னாடி வந்து நான் தான் வந்து அவரை வந்து ஹார்ட்டில் வந்து இருக்கிற ஓட்டையை அடைச்சேன். அந்த டாக்டர் சொல்கிறாரு. அவர் எதுக்கு திரும்ப ஹாஸ்பிட்டலில் வந்திருக்காரு அப்படின்னா, அவருடைய எலும்பு வந்து திரும்பவும் வந்து என்னென்னா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதில் என்ன வந்துருச்சு அப்படின்னா, ஒரு கட்டி வேறு வந்துருச்சு. ஸோ இந்த ரேஸுக்கு சில நாள் முன்னாடி தான் வந்து அவருடைய கையை வந்து வெட்டி எடுத்தாங்க. அவர் வந்து முழுமையாக வந்து ரெக்கவரி ஆவார்னு வந்து பார்க்க கொஞ்சம் சான்ஸ் தான் இருக்குது. இந்த கிராண்ட் பிரிக்ஸ் ரேஸுக்கு அப்புறம் தான் ரொம்ப பெருமையாக ஆத்தர் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆத்தரை பார்த்து சொல்கிறாங்க. அதாவது வந்து ட்ராலியை வந்து ஓட்டிகிட்டு போகிற அந்த வீல்ஸ்லாம் வந்து சரியாக இருந்திருக்கும். ஏன்னா ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கெலாம் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் போடாமல் அதெல்லாம் வந்து லூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து ஒரு நல்ல டிரைவர், அதேமாரி அந்த மெக்கானிக் மேலே எனக்கு நல்ல வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் வந்து இப்படி நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் number 12. Suddenly I realized that these two children had given me a profound lesson in getting on with the business of living. Because the business of living is joy in the real sense of the word, not just something for pleasure, amusement, recreation. The business of living is the celebration of being alive. ஸோ வாழ்க்கையில் வந்து இந்த குழந்தைங்க வந்து சில விஷயத்தை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆத்தர் உணர்றாரு. ஏன்னா என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும். இது வந்து அதாவது இது வந்து என்னென்னா ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. பாயிண்ட் நம்பர் 13. I had been looking at a suffering from the wrong end. You don't become a better person because you are suffering, but you become a better person because you have experienced suffering. We can't appreciate light if we haven't known darkness, nor we can appreciate warmth if we have never suffered cold. These children showed me that it's not what you have lost that important. What is important is what you have left. இது வரைக்கும் வந்து கஷ்டங்கிறத வந்து ஆத்தர் வந்து தவறான நோக்கத்தில் பார்த்துருக்காரு. அவர் நினைக்கிறாரு நீங்கள் கஷ்டப்படுறதுனால நீங்கள் வந்து பெட்டர் பர்சன் கிடையாது. ஆனால் நீங்கள் கஷ்டம் அனுபவித்தா அது உங்களை பெட்ரு பர்சனாக வந்து மாற்றும். இருட்டுன்னு ஒன்று தெரியலன்னா வெளிச்சங்கிற ஒன்றை வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து குளிரில் கஷ்டப்பட்டால் தான் வெளிச்சத்தோட அருமை வந்து நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் எண்ணத்தை வந்து இழந்தீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது, எதை விட்டுட்டு போகிறீங்க அதுதான் முக்கியம். ஸோ இது வந்து இந்த குழந்தைகள் வந்து எனக்கு உணர்த்திட்டாங்க. ஸோ இந்த உலகத்தில் வந்து உயிரோடு வாழ்கிறதே வந்து என்னென்னா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோஸை வந்து இதோடு முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.